ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான், பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ், பேரு, ஹார்மோனோட பேரு, ஹார்மோன்ஸோட பேரு. ஓகேங்களா? என்னடா காதல் இவ்ளோ ஒரு பாடுபடுத்துது? காதல் இல்ல, டோபமைன்ற ஒரு ஹார்மோன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது லவ் படுத்துற பாடு கிடையாது, உங்க ஹார்மோன்ஸ் படுத்துற பாடு. ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்ச கேள்வி என்னன்னா, இந்த நம்ம படிக்கும்போது வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது சயின்ஸே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி லவ்லேயே வந்து நிறைய கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நிறைய வார்த்தைகள் இப்போ வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வாட் இஸ் கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ்? நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்னாலே ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் வந்துருச்சு, டேரக்டர்ஸ் யாரோ வந்து இதை கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் வந்து உருவாக்குனாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருஷங்கள், அதாவது டெக்கேட்னே வச்சுக்கோங்களேன், சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த காதல் வந்த உடனே அவங்கள வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்ல எப்படி அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் எந்தெந்த ஸ்டேஜஸில் ரிலீஸ் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததும் காதல். என்னடா அப்படி, அது எப்படிடா பார்த்தோன்னே காதல் வரும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, 48% ஆஃப் மென் ஃபால் ஃபர்ஸ்ட். அப்படிலாம் இல்லை, பொண்ணுங்களும் ஃபால், அதாவது அது 28%. அதாவது இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதாவது மென் தான் அதிகமாக ஃபர்ஸ்ட் சைட்லேயே தே ஃபால் இன் லவ். ஸோ 48% ஆஃப் men they fall for the love. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஹார்மோன்ஸ் வந்து இந்த டக்குன்னு அந்த ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான், பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் பேரு, ஹார்மோனோட பேரு, ஹார்மோன்ஸோட பேரு. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படி பார்த்ததும் காதல் வரும்? நாங்க இவ்வளவு நாள் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒருத்தங்க கண்ணை பாக்குறோம், லைக் அவங்களோட லிப், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு பாடி பார்ட்டை பார்த்தா நம்ம அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் தட். நோ, வென் யூ see a person, the அட்ராக்ஷனை கொண்டு வரதே டெஸ்டோஸ்டரான். ஸோ என்ன ஆகும்னா, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் டெஸ்டோஸ்டரான் வந்து அதிகரிக்கும். அதுதான் அடுத்த லெவல், அதாவது கெட்டிங் இன்டு தட் அட்ராக்ஷன் லெவலுக்கு போகுது. ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் சார் உங்கள் வேலை, மற்ற வேலையில் உங்கள் ஹார்மோன்ஸ் தான் பண்ணுது. ஸோ இந்த எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஏன் இப்படி தோணுது, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை மொமெண்ட் வருது, அதே மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கே, இதெல்லாம் வந்து எப்படி வருதுன்றது தெரியாத நிறைய பேருக்கு சொல்கிறேன், இது பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதுல. என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து லவ், ஒருத்தங்களுக்கு லவ், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குமா, இல்ல 20வது தடவை இதே பட்டர்ஃப்ளை வருமா? இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க அதை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயின் வந்து அதுக்கு செட் ஆயிடும். ஓகே. ஸோ இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது அதே மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வராது, ஏன்னா ஆல்ரெடி நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் டெஸ்டோஸ்டரான் வரும், யூ வில் கெட் அட்ராக்டட், உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் சொல்ல முடியாதே, ஏன்னா அது ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ பட் இந்த ஹார்மோன்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து செக்ரீட் ஆகும் ஒருத்தவங்களோட நம்ம அட்ராக்ட் ஆகும்போது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டாச்மெண்ட், அதாவது பிடிச்சிருச்சு, இப்போ நம்மளுக்கு வந்து லவ் டெவலப் ஆகும். என்னென்னலாம் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆனோடனே என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள நடந்தது? என்னென்ன சேஞ்சஸ்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது வந்து அந்த ஒரு கியூரியஸா நமக்கு வந்து ஏதோ ஒரு கியூரியஸ்னஸ் நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், பட் யூ வில் கெட், அதாவது சாப்பிடணுன்னே தோணாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தூக்கம் வரும், பயங்கரமா தூக்கம் வரும், ஆனால் நைட்ல தூக்கம் வராது. ஸ்கூல்ல போய் உட்காந்து பீரியட்லாம் வந்து அப்படியே தூங்கிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து அந்த பொண்ணை பார்த்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆன உடனே
ஆட்ரினல் கிளாண்ட், ஆட்ரினல் ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே உங்களை எக்ஸைட்மெண்ட்லேயே வச்சுக்கும். யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி, ஒரு மாதிரி ஒரு ஃபீல். இது எல்லாமே அந்த பொண்ணுனால கிடையாது, ஆட்ரினல்ன்ற ஹார்மோன்ஸ்னால. ஓகே, அதாவது வந்து இப்போ இப்போ வந்து பாஸ்ட்ல இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட லவ் எப்படின்னா, அந்த பொண்ணை பார்க்க போகும்போதே அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இத்தனை மணிக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்க போறேன், இந்த அதாவது எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஓகே, யா. ஸோ அதனால தான் கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்ற, ஏன்னா இதுல கெமிஸ்ட்ரி இருக்கு, இதுல ஹார்மோன்ஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால தான் கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ்னு வந்துச்சு. டைரக்டர்ஸோ இல்லை படம் வந்து மூவிஸில் தான் இது வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குன்றத இன்னும் நம்ம போக போக இன்னும் சில ஹார்மோன்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட முடியாது, தூங்கணும்னு தோணும், தூங்க முடியாது. என்னடா காதல் இவ்வளோ ஒரு பாடுபடுத்துது? காதல் இல்லை, டோபமைன்ற ஒரு ஹார்மோன். நான் கூட இந்த சேது படத்துல வந்து ஒரு சாங் கூட, ஒரு காதலின் அந்த மாதிரி நான் அதாவது அதெல்லாம் வந்து உண்மையிலே லவ் பண்ற விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். கரெக்ட், காதல். ஆனா இந்த மாதிரி தூங்காம இருக்கிறதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ்னால தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களால தூங்க முடியாது, உங்களால சாப்பிட முடியாது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ். இதே நீங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இதே மாதிரி சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா அது வந்து நெகட்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது எப்படின்னா, நீங்க சோகமா இருக்க மாட்டீங்க, சந்தோஷத்துல உங்களால சாப்பிட முடியாது, சந்தோஷத்துல உங்களால தூங்க முடியாது, எப்பவுமே அவங்களோட நினைப்பு உங்க மனசுலயே இருந்துகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் டோபமைன் ஹார்மோன்ஸ். இதுல அக்செப்டன்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல மேபி அந்த பர்சனோட நம்ம இப்ப இருக்கமா இல்லையா அப்படின்றதுல வேற விஷயம். பட் நம்ம வந்து இவங்க தான், அதாவது இவங்க தான் என் லைஃப், இதுதான் இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வந்திருப்போம். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் கூட நீங்க வந்து ஒரு ஹார்மோனோட சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது டிசிஷன் மேக்கிங்ன்றது நம்மளோட மைண்ட் தாட் தானே? இல்ல, டிசிஷன் மேக்கிங் ஹார்மோன்ஸ்னால கிடையாது. இந்த மாதிரியான ப்ராசஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பாடியிலையும் நம்ம மைண்ட்ல நடக்கும்போது நம்ம வந்து இந்த பர்சன் நமக்கானவங்க, இவரோட தான் இவங்களோட தான் நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ள கொண்டு வரதுக்கு சில ஃபீலிங்ஸ் நம்ம உணரணும் இல்லையா? அந்த உணர்வை கொடுக்கறதே இந்த ஹார்மோன்ஸ். ஸோ அந்த கமிட்மெண்ட்குள்ளே நீங்கள் வர்றதுக்கும் ஆக்சிடாக்சின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, யூ வில் கம்ப்ளீட்லி சரண்டர் யுவர் செல்ஃப் டு த பர்சன். என்னால் வேற யாரையுமே இந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது, என்னால் என்னுடைய மனைவி இடத்துல இந்த வேற பொண்ணையோ, என் கணவர் இடத்துல வேற பொண்ணையோ என்னால் வச்சு பார்க்க முடியாதுன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆக்சிடாக்சின்ற அந்த அட்டாச்மெண்ட், கமிட்மெண்ட்குள்ளே வர அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களை அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ். அதாவது கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ்னா படத்தில் காமிக்கிற அந்த லவ் சீன்ஸோ அதில் காட்டப்படுற வந்து க்ளோஸான சீன்ஸோ கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ்ன்றது வந்து அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள், அதாவது நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் தான் வந்து இந்த ஃபீலிங்ஸ்க்கான இதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்ல அவர் கண்டுபிடிச்சது, இந்த ஸ்டேஜ்ல இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு இந்த ஹார்மோன்ஸோடைய செக்ரீஷனால் உங்களுக்கு ஏற்படுற உணர்வுகளும், உங்களுக்கு ஏற்படுற அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் மென்டல் அட்ராக்ஷனும் தான் அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் லவ்வை ப்ளூம் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் அதாவது வந்து முதல்ல காதலிக்க போறவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து வரதுக்கு பேர் லவ்ன்றதே தெரியல. ஓகே, ஸோ வந்து அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது லவ் படுத்துகிற பாடு கிடையாது, உங்கள் ஹார்மோன்ஸ் படுத்துகிற பாடு. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேம்கிட்ட தயவு செஞ்சு அவங்களோட கமெண்ட்லேயோ இல்லை வந்து அவங்கள ரீச் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.